இன்றைக்கி நானும் என்னோடய அக்காவும் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கோயிலுக்கு வந்து முருகர் கோயில் தான் பக்கத்திலே இருக்குது. கோயிலுக்கு போகணுன்னா நான் வந்து ரொம்ப விழுந்து விழுந்து சாமி கும்பிட்ற ஒரு பர்சன்லாம் கிடையாது. சாமி கும்பிடுவேன். எனக்கு ஹிந்து, கிறிஸ்டின் 2 சாமியுமே பிடிக்கும். ஆனால் அதில் என்னோடய ஃபேவரெட் வந்து இயேசு தான். ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து எனக்கு வந்து இயேசு தான். ஆனால் நான் 2 கோயிலுக்குமே போவேன். ஆனால் வந்து ஒரு சில டைம்லாம் நமக்கு கோயிலுக்கு போகும்போது எதுக்குடா போயிட்டு கடவுள் உண்மையிலே இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தோணும். ஒரு சில டைமில் நமக்கு ஏதோ ஒரு கஷ்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட நினைக்கும்போது ஒரு சில மிராக்கள்லாம் நடந்திருக்கும். அதை யோசிக்கும்போது அன்னைக்கு நம்ம அப்படிலாம் நினச்சோம், நமக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை யோசிக்கும்போது கடவுள் இருக்கார் அப்படின்னு தான் தோணும். நம்ம வேண்டான்னு இருந்தாலும் இந்த செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பவும் நம்ம கடவுள்கிட்டே தான் போய் நின்று நம்ம கஷ்டங்களை சொல்லுவோம். ஆனால் அது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா மனுஷங்கக்கிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த மனுஷங்களையும் டக்குன்னு ஈஸியாக எடுத்த உடனே நம்பிடாதீங்க. கடவுளை நம்புங்க. அதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லுங்கள். மனுஷங்களை மட்டும் நம்பிடாதுங்க. ஒரு சில டைம் ரிலேட்டிவாக இருக்கும், எல்லோரும் இல்லை, ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம், நம்ம சொந்தக்காரவங்க, அக்கா தங்கச்சி யாராக வேணா இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், நல்லா பேசுகிற மாதிரி பேசுவாங்க, நம்ம அவ்வளோ நம்புவோம் அவங்கள. ஆனால் அவங்க அந்த நம்பிக்கைக்கு ஒருத்தான ஆளாகவே இருக்க மாட்டாங்க. அதனால் கடவுளை நம்புங்க. அவ்வளோதான். இதோட தொடர்ச்சி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பாய்.